So in this revision lectures, okay, we'll be seeing on the basics of taxation. So taxation in tax na first அதான் கேள்வி இல்லையா? ஸோ டேக்ஸ் அப்படின்னு சொல்ல போனாவே அது ஒரு கம்பல்சரி பேமெண்ட், ரைட்டா? டேக்ஸை நம்ம சொல்கிறோம், இது கம்பல்சரி நம்ம பே பண்ணி தான் ஆகணும். கம்பல்சரி பேமெண்ட். ஸோ ஒரு டேர்ம் இருக்குது, ஒரு வேர்ட்ஸ் இருக்குது. ஓகே, death and taxes cannot be avoided. Okay, death and taxes cannot be avoided. சார் ஏன் சார் நம்ம டேக்ஸ் கட்டுறோம்? அடுத்த கேள்வி. ஸோ நார்மலாக கவர்மெண்ட் வில் கலெக்ட் தி டேக்ஸ். ஓகே, அது கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு இன்கம் மாதிரி. அவங்களுக்கு அந்த மணி என்ன சார் பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் பி ஸ்பெண்டிங் இட் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமி. இப்போ நீங்கள் ரோடு சர்வீசஸ் யூஸ் பண்ணுறீங்க, டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது லைட்டிங் எல்லாம் இருக்கும். ஓகே, லைட்டிங் போட்டிருப்பாங்க, டியூப்லைட் போட்டிருப்பாங்க. இப்போது ஒரு காடு மாதிரி ஒரு பகுதியில் போகிறீங்க, ஃபாரஸ்ட் ஏரியா போகிறீங்க, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா டியூப்லைட்ஸ் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யார் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? கவர்மெண்ட் இஸ் ஸ்பெண்டிங் இட். ஓகே, நம்மகிட்டே கலெக்ட் பண்ணி தே ஆர் ஸ்பெண்டிங் இட் ஃபார் பப்ளிக் சர்வீசஸ், ஃபார் டூயிங் பப்ளிக் பெனிஃபிட்ஸ். ஓகே, தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் தி source where the government is collecting the tax from us, right? So அடுத்த என்ன பார்க்க போகிறோம்னா, மணி என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் is spending for the development of economy, spending for development of economy, right? அடுத்த கேள்வி, சார் நான் கட்டலைன்னு என்ன சார் ஆகும்? if I am not paying tax, what will happen? If tax is not paid, what will happen? Okay, so நம்மளுக்கு தெரியும், tax கட்டலைன்னா நார்மலாக will be first thing will be charged penalty. Okay, ஃபைன் கட்டுற மாதிரி வந்துடும், பெனால்ட்டி. நீங்கள் அப்பயும் பண்ணீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ப்ராசிக்யூட் பண்ணுவாங்க. ஓகே, எப்படி அண்டர் ப்ராசிக்யூஷன். அப்படின்னா நீங்கள் லேட்டாக கட்டுறீங்க அப்படின்னா there will be interest charged. Okay, so these are the basics of the tax. Okay, then this tax is divided into two. Okay, one is your direct tax and one is your indirect tax. Okay, tax is divided into tax and the ரெண்டு பிரிக்கிறாங்க. one direct tax and one is your indirect tax. So direct tax na enna sir? Direct tax na direct நீங்க கவர்மெண்ட்க்கு பே பண்ணுறீங்க. ஓகே, ஸோ டேக்ஸ், ஸோ நீங்கள் தான் அந்த அசசி அப்படின்னு சொல்ல போனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு யூ ஆர் பேயிங் தி டேக்ஸ். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி பெய்டு. ஓகே, ஸோ ஐ புட் ஹியர் இட் இஸ் டைரக்ட்லி பெய்ட் டு தி கவர்மெண்ட். ஸோ வாட் எவர் தி நீங்கள் யூ ஆர் earning தி salary, ரைட்? ஸோ டைரக்ட்லி யூ ஆர் பேயிங் தி டேக்ஸ் டு தி கவர்மெண்ட், ரைட்டா? ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் பாசிங் தி டேக்ஸ் burden on any other person. ஓகே, நீங்கள் யார் மூலியமாக, ஒரு ஏஜென்ட் மூலியமாக நீங்கள் டேக்ஸ் கட்ட போகிறது, டேரெக்டாக நீங்கள் டேரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ண போகிறீங்க, ரைட்டா? ஸோ இங்கே எந்த பேசிஸில் சார் நான் டேக்ஸபிள் ஆகுவேன்? இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று சோர்ஸ் இல்லைனா ரெசிடென்ஸ் பேசிஸ், சோர்ஸ் பேசிஸ் இல்லைனா ரெசிடென்ஸ் பேசிஸ். இது நம்ம அப்புறம் லேட்டராக பார்ப்போம், ரைட்டா? தென் இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னு என்ன சார்? இது நீங்கள் இன்டைரக்டாக பே பண்ணுவீங்க. ஓகே, ஸோ யூ ஆர் தி பர்சன். ஓகே, ஸோ யூ ஆர் இன்டைரக்ட்லி பேயிங் டு தி கவர்மெண்ட். அங்கே தனியாக வேறு ஒரு ஆள் இருப்பாங்க. ஓகே, இது கவர்மெண்ட் கட்டுவாங்க. ஸோ வாட் இஸ் இஸ் இன்டைரக்ட்லி பேயிங் டு தி கவர்மெண்ட்? சே வெரி சிம்பிள், யூ ஆர் பர்ச்சேசிங் அ ப்ராடக்ட். ஓகே, சே ஹீ இஸ் அ ஷாப்கீப்பர். ஓகே, திஸ் பர்சன் இஸ் அ ஷாப்கீப்பர். யூ ஆர் பர்ச்சேசிங் அ ப்ராடக்ட் ஃப்ரம் ஹிம். சே ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, மேபி ஏதோ ஒரு ப்ராடக்ட், ஒரு குவான்டிட்டி ஆஃப் டின் ஆஃப் ப்ராடக்ட் வாங்குறீங்க. ஓகே, சே ரொம்ப சிம்பிளாக ஒரு நோட் புக் வாங்குறீங்க வச்சுக்கங்களேன். யூஆர் பர்ச்சேசிங் எ நோட் புக். ஓகே, ஸோ நார்மலாக நோட் புக் பார்த்தீங்கன்னா 180 பேஜஸ் இவ்வளோ காஸ்ட் இருக்கும், 300 பேஜஸ் இவ்வளோ காஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ அந்த காஸ்ட்டை சப்போஸ் சே 180 பேஜஸ் சே ஒரு 72 rupees இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 72 rupees தான் நீங்கள் கட்டுவீங்க. ஆனால் யூ டோன்ட் ஃபீல் தி பர்டன் ஆஃப் பேயிங் டேக்ஸ் அலாங் வித் இட். அது நோட் போர்டோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இட் வில் பி தி காஸ்ட் வில் கம்ஸ் அரௌண்ட், ஒன்லி சே அஸ்யூம் தட் தி காஸ்ட் கம்ஸ் அரௌண்ட் சே 62 rupees. The cost of the notebook comes around 62 rupees
and inclusive of the tax, which comes around 10. Okay, so the overall cost becomes 72. So you are paying this 72 to the shopkeeper. Okay, so shopkeeper receives this 72. Okay, and this 10 rupees which is tax, which has been inclusive within the product. So the product will inclusive இருக்கு பார்த்தீங்களா, இந்த 10 ரூபாய் என்ன பண்ணுவோம், அந்த ஷாப்கீப்பர் வந்து கவர்மெண்ட்டு கட்டி ஆகணும் 10 rupees. ஸோ இது நம்ம வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஜிஎஸ்டி நம்ம சொல்கிறோம், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இன்டெரக்டாக டேக்ஸ் பே பண்ணுறீங்க. ஓகே, இங்கே ஷாப்கீப்பர்கிட்ட நீங்கள் நோட் புக் வாங்குறீங்க. ஸோ அதிலே வந்து இன்க்ளூசிவாக இருக்குது நீங்கள், ஆனால் உங்களுக்கு அந்த பேர்டன் தெரியல. இப்போ டைரக்ட்லி பெய்ட்னா சேலரிலேருந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறோன்னு பேர்டன் நமக்கு தெரியுது. ஆனால் இங்கே பேர்டன் இஸ் பாஸ்ட் இன்டெரக்ட்லி. ஓகே, ஸோ பேர்டன் வந்து வேறு யாரும் போடுறீங்க, அவங்க என்ன பண்ணுறாரு, he is responsible for paying tax to the government. Suppose he is not paying, you are not responsible, that person is responsible. So this is what we call as indirect tax. Okay, so next term நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா basis of taxation. ஸோ எந்த பேசிஸில் வந்து டேக்ஸ் பண்ணுவாங்க, பேசிஸ் ஆஃப் டாக்ஸேஷன். சார் எந்த பேசிஸில் வந்து டேக்ஸ் பண்ணணும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் பேசிஸில் டேக்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெசிடென்ஸ் பேசிஸில் டேக்ஸ் பண்ணுவாங்க. ரெசிடென்ஸ் பேசிஸில் டேக்ஸ் நார்மலாக பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நார்மலாக வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது ரெசிடென்ஸ் பேசிஸ் தான் பார்ப்போம். ஓகே, இது நம்ம லெட்டராக பார்க்கலாம், ஏன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம், ரைட்டுங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு திங் இஸ் தட் வி ஹவ் டு சி அபவுட் தி இன்கம், ரைட்டா. அடுத்தது நம்ம வந்து இன்கம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம், ரைட்டா. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு இன்கம் நம்ம சில டேர்ம்ஸ்லாம் பார்ப்போம், ரைட்டா. சிம்பிளான டேர்ம்ஸ் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இயர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, we are seeing some year. What is this year, sir? Year பார்த்தீங்கன்னா you have a financial year. ஓகே, ஃபினான்ஷியல் இயர்னு ஒரு டேர்ம் இருக்குது. அப்படின்னா என்னது, ஃபினான்ஷியல் இயர்னால் இட் இஸ் ஃப்ரம் ஏப்ரல் டு மார்ச். திஸ் இஸ் யுவர் ஃபினான்ஷியல் இயர், ரைட்டா. தட் இஸ் 1st April to 31st March will be your financial year. Okay, then next இன்னொரு டேர்ம் இருக்குது ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயர்னால் போன வருஷம்லாம் கிடையாது. ப்ரீவியஸ் இயர்னால் எந்த வருஷத்தில் நீங்கள் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. ஓகே, தட் இஸ் யுவர் ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயர் இஸ் நாட் யுவர் பாஸ்ட் இயர். ஓகே, ப்ரீவியஸ் இயர் இஸ் தட் ஃபினான்ஷியல் இயர் இன் விச் யூ ஆர் ஏர்னிங் தி இன்கம். ஓகே, ஸோ எந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, இன்கம் இஸ் ஏர்ன்டு. Okay, that is your previous year. Okay, next comes your assessment year. Assessment year na sir, assessment year na நீங்க எந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்க. ஓகே, ஸோ எஃப்ஐனா ஃபினான்ஷியல் இயர், எந்த ஃபினான்ஷியல் இயரில் யூ ஆர் பேயிங் தி டேக்ஸ் இஸ் பெய்டு. ஸோ இதுதான் வந்து இயர். Okay, so concept of year la moonu irukku. One is your financial year, one is your previous year, and one is your assessment year, right? So financial year na it is from April to March, that is 1st April to 31st March. Okay, previous year na it's a financial year in which you have earned the income. Okay, and the financial year neenga income earn pannirkeenga, that will be your previous year. Okay, assessment year na endha financial year neenga vandu tax pay panna poringa. Okay, so இந்த கேஸில் நம்ம இப்போ இருக்கிற பேசிக்ஸாக ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ப்ரீவியஸ் இயர் வந்து 21-22னா யுவர் அசஸ்மெண்ட் இயர் வில் பி 22-23 வில் பி யுவர் அசஸ்மெண்ட் இயர். ஓகே, தென் அடுத்தது கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்சன். நம்ம அடுத்தது பார்க்குறது பர்சன். ஸோ பர்சன்னா யார்? ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம பேசிக்ஸ் பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் வில் கெட் இன் டு தி கண்டிஷன்ஸ் அண்ட் ஆல். ஸோ செக்ஷன் 2 subsection 31. So definition section, section 2 la definition section of your income tax act. Person na yaar? So person pathina 7 categories irukanga sir. Yaar yaar? So there are about 7 categories of persons. 7 categories. Person nave 7 categories. So yaar yaar? One individual. Okay, you have HUF, Hindu undivided family.
then you have company, then you have firm, okay, then you have AOP, that is association of person, then you have the local authority, then you have the artificial juridical person, okay, artificial juridical person. So this is only for recall purpose பண்ணிட்டுருக்கோம். Okay, so person so ஞாபகம் வச்சுக்கணும். Then assessina யார்? Then comes assessina யார்? Assessee, which is defined as per section 2 subsection 7. Assessina யார்? Assessee is a person who pays tax. Okay, assessina யார்னா a person who pays tax. So யார் tax கட்டுறாங்களோ அவங்க தான் assessee, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பேசிக்ஸ் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் நம்ம தெரியணும். அப்போ தான் நம்ம ஓவரால் என்ன பண்ணுறோன்ட்டு. ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அதான் ஃபஸ்ட் கொஸ்டின் இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் திங் இஸ் தட் we have to calculate the 4 heads, 5 heads இருக்கு இல்லையா, 5 heads of income ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் இஸ் யுவர் income from salaries, okay, income from salaries. So this covers from section 15 to section 17, okay. This is your income from salary. Then you have to calculate the income from house property, income from house property. So இதில் செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 22லேருந்து செக்ஷன் 27 வரைக்கும் இருக்கும், ஓகே. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இதை நீங்கள் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன், ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன், okay. So this section is from section 28 to 44D, okay. இதை நீங்கள் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் you have capital gains, okay. This is from section 45 to 55A. So this is your capital gains, இதை நீங்கள் ஆட் பண்ணணும். Then you have the income from other sources, so this is from section 56 to section 59. so இதெல்லாம் வந்து உங்களோட 5 heads of income. so income from salary, income from house property, profits and gains from business and profession, capital gain, then income from other sources. then இது பேஸ் பண்ணி நம்ம சில இந்த ஹெட்ஸில் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணுவோம், ஒன்ஸ் திஸ் ஆல் பீன் கால்குலேட்டட். ஸோ ஒவ்வொரு ப்ரொவிஷன்லையும் நம்ம வந்து இன்கம் ஃப்ரம் சேலரி டிட்டர்மைன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வில் டிட்டர்மைன், தென் பிஜிபிபி வில் டிட்டர்மைன், கேபிட்டல் கெயின் வில் பி டிட்டர்மைனிங், then income from other sources will be determined. Once we have done that, we have to add this, then we have to adjust the respective heads. So சில ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நார்மலாக பண்ணுவோம். the respective headsல நம்ம ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். ஒன்று பார்த்திங்கன்னா clubbing of income. ஸோ இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா செக்ஷன் 60லேருந்து 65 வரைக்கும் இருக்கும், ஓகே. ஸோ இங்கே வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா மைனர் சைல்டோட இன்கம் பார்த்திங்கன்னா பேரண்ட்டோட இன்கமோட ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை கிளப்பிங் ஆஃப் இன்கம், ரைட்டா. ஸோ மைனர் சைல்டோட இன்கம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா பேரண்ட்டோட இன்கமோட ஆட் பண்ணுவோம். இதை வந்து கிளப்பிங் ஆஃப் இன்கம், ரைட்டா. அடுத்தது என்ன பண்ணுவோம்னா அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வில் டூயிங் தி செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ், செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ், ரைட்டா. ஸோ இது நம்ம பண்ணுவோம். இது வந்து செக்ஷன் 70லேருந்து செக்ஷன் 80க்குள்ளே இருக்கும். இல்லைன்னா இங்கே ஒவ்வொரு ஹெட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அங்கே தான் லாஸ் இருக்கும். அந்த லாஸ் என்ன பண்ணுவோம்னா இங்கே நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவோம், ஓகே. ஸோ அதுதான் வந்து உங்களோட செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் லாஸஸ். ஒன்ஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டிங்கன்னா
உங்களுக்கு வரது வந்து பார்த்தீங்கன்னா you will be getting gross total income ரைட்டா. ஸோ உங்களுக்கு வரது என்ன பார்த்தீங்கன்னா gross total income வரும். once you have done the adjustments you will be getting gross total income. once gross total income வந்துருச்சுன்னா நீங்கள் இதுலேருந்து என்ன பண்ணணும்னா இதுலேருந்து நீங்கள் டிடக்ஷன்ஸ் கம்மி பண்ணுவீங்க. ஸோ டிடக்ஷன்ஸ் you have to reduce. ஸோ டிடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 80Cலேருந்து 80U வரைக்கும் இருக்கும் ரைட்டா. ஸோ இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ். ஸோ டிடக்ஷன்ஸ் என்ன சார், நான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறேன், ப்ராவிடென்ட் ஃபண்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டுறேன், டொனேஷன்ஸ் கொடுக்குறேன், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பெனிஃபிட் நான் க்ளைம் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ அதான் டிடக்ஷன்ஸ். ஸோ இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இந்த டிடக்ஷன்ஸ் ஒன்ஸ் யூ ஹவ் டன் யூ வில் பி கெட்டிங் யுவர் டோட்டல் இன்கம் ரைட்டா. ஸோ இந்த டோட்டல் இன்கம் தான் நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஓகே, திஸ் டோட்டல் இன்கம் comes under section 2 subsection 45 ஓகேவா. ஸோ எக்ஸம்ப்டட் இன்கம்லாம் வந்து டோட்டல் இன்கம்குள்ளே வராது. எக்ஸம்ப்டட் இன்கம்லாம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 10லேருந்து 13A அதெல்லாம் உங்களோட எக்ஸம்ப்டட் இன்கம் ரைட்டா. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஜஸ்ட் ஓவர்வியூ ஆஃப் தி taxation. The tax it's a compulsory payment. Okay, so government is one of the way of earning income, money for one of the way of source of income for a government is tax. Okay, where government will be spending that tax for development of economy இல்லையா. then நம்ம tax pay பண்ணலனா சார் ஆகும்னா one thing is that the department will charge us the penalty or department will prosecute us or we have to pay the interest. Okay, லேட் பண்ணோம்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகணும். டேக்ஸ் ப்ராடாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன் இஸ் யுவர் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் ஒன் இஸ் யுவர் இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகே, ஸோ டைரக்ட் டேக்ஸ்னால் the burden is not passed. burden அடுத்தக்கு மேலே வந்து பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா burdenனா சப்போஸ் நான் என் ஃப்ரெண்டு மேலே என் டேக்ஸ் நான் கட்ட வேண்டியது என் ஃப்ரெண்டு கட்டணும்னா அது மேலே பண்ண முடியாது. ஓகே, ஸோ தட் இஸ் burden. ஸோ burden வந்து எங்கேயுமே பாஸ் பண்ண முடியாது. டைரக்ட்லி யூ டு பே டு தி கவர்மெண்ட். இங்கே இன்டைரக்ட் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா you are just passing out the burden to some other person. Okay, that person is liable to pay tax to the government. So indirectly நீங்கள் என்ன பண்ணுறீங்க, you are paying tax. So for example we taken is called the purchasing of notebook which cost around 72 rupees. So cost of notebook பார்த்தீங்கன்னா 62 and tax பார்த்தீங்கன்னா 10 rupees which is inclusive of that, but you don't know. ஆனால் வாங்கும்போது தெரியாது ப்ராடக்ட்குள்ளே இன்க்ளூசிவாக இருக்கும் ரைட்டா. பட் நம்ம வாங்கிடுவோம். பட் ஒன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம தெரிஞ்சிடும் ரைட்டா. ஸோ இன் திஸ் கேஸ் தி ஷாப்கீப்பர் இஸ் liable to pay 10 rupees tax to the government. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜிஎஸ்டி நம்ம பேர் வச்சுருவோம். ஓகே, தி நேம் இஸ் ஜிஎஸ்டி. ஓகே, தென் பேசிஸ் ஆஃப் டாக்ஸேஷன் ரெண்டு பேசிஸில் வந்து இருக்குது. ஒன்று வந்து சோர்ஸ் பேசிஸ், ஒன்று வந்து ரெசிடென்ஸ் பேசிஸ். தென் இயரில் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் நோ சம் டேர்ம்ஸ். ஃபினான்ஷியல் இயர்னால் என்ன, ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1st April to 31st March. ஓகே, ப்ரீவியஸ் இயர்னால் எந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ப்ரீவியஸ் இயர். தென் அசஸ்மெண்ட் இயர்னால் எந்த வருஷத்தில் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுறீங்களோ தட் வில் பி யுவர் அசஸ்மெண்ட் இயர் ரைட்டா. பர்சன்னா யார், பர்சன் பார்த்திங்கன்னா 7 கேட்டகரி. ஒன்று வந்து இண்டிவிஜுவல், ஹெச்எஃப், கம்பெனி, ஃபார்ம், ஏஓபி, லோக்கல் அத்தாரிட்டி, ஆர்டிஃபிஷியல், ஜுரிடிக்கல் பர்சன். தென் அசஸினா யார், அசஸினா அ பர்சன் ஹூ பேஸ் டேக்ஸ் ரைட்டா. தென் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம், இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. ஒவ்வொரு ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் நம்ம டிரைவ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதிலே நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கிளப்பிங் ஆஃப் இன்கம் பண்ணணும். தென் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் லாஸஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் கம்மி பண்ணிங்கன்னா வில் பி கெட்டிங் யுவர் டோட்டல் இன்கம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெக்சர் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பற்றி பார்ப்போம்.